الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي واهدي قلبي بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் இன்று இரவு கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பாக யார் அவனை காணச் சென்றார்களோ அப்பேற்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நாளை மறுமையிலே அவர்களுடைய நேசர்களாக அவர்களோடு சுவனத்தில் நானும் வாழ மாட்டேனா என்று இவ்வுலகில் நாயகத்தினுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக மாற்றி அமைத்த உத்தம சத்திய சன்மார்க்க சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், மேலும் இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய பொன்னான நேரங்களில் இன்று அராதுடைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவனை பார்த்துவிட்டு வந்த தினம் இந்த தினம். இந்த தினத்திலே எத்தனையோ நபர்கள் வீணாக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதற்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி நாயகத்தை பற்றி பேசுகின்ற அன்பானவர்களே, இன்று உங்களுக்கு மத்தியிலே நான் உங்கள் உரை நிகழ்த்திருக்கும் தலைப்பு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஹபீபுல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும். இந்த உலகை நேர்வழிப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை பற்றி அறிவதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு நீதிபதியாக நேர்வழிப்படுத்துபவர்களாக அல்லாஹ் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பியிருந்தாலும், அதிலும் குறிப்பாக 10,000 ரசூல்மார்களை அனுப்பியிருந்தாலும் எதற்காக அல்லாஹ் கலீல் என்கின்ற நண்பன் என்கின்ற பட்டத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். எதற்காக அல்லாஹ்வுடைய நேசர் ஹபீப் என்கின்ற பட்டத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் புரட்டுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்கும். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சோதனை நிகழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், எந்த நிலைமையிலும் என்னை கைவிட மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது முழு யகீனை கொண்டவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய சிறுபிராயத்திலே அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய புகழை பரப்ப வேண்டும், அல்லாஹ் என்றால் யார் என்று மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிலையை உடைத்துவிட்டு, இந்த சிலையை நீதான் உடைத்தாயா என்று சுற்றியுள்ள காபிர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டபோதும் சுற்றி அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த ஒரு யகீனை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்டவர்களிடமே திருப்பி கேள்வி கேட்டார்கள். அதற்கு அவர்கள் செய்த செயல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செஞ்சாங்க? நெருப்புல போட்டாங்க. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யகீன் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், யா அல்லாஹ் இதற்கு நீயே போதுமானவன், நீ என்னை காப்பாற்றுவாய் என்கின்ற முழு யகீனை கொண்டவர்களாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அப்பேற்பட்ட நெருப்பையும் குளிர்ச்சியாக மாற்றினான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த இடத்துல நாம சிந்திக்க
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் இதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயிஃபுடைய மக்களுக்கு தீனை எடுத்துரைக்க வேண்டும், அல்லாஹ் என்றால் யார் என்று புரிய வைக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க சொல்லி ஏவ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே மார்க்கத்தை பரப்புவதற்காக சென்ற பொழுது தாயிஃபுடைய மக்களால் கல்லடிபட்டு போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யவில்லை. யா அல்லாஹ் இந்த மக்களை அழித்துவிடு என்று துஆ செய்யவில்லை. யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று துஆ செய்யவில்லை. இதையெல்லாம் எந்த துஆவும் செய்யாமல் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி நாயகத்திடம் அனுமதி கேட்கிறார். நாயகமே, நீங்கள் உத்தரவிடுங்கள், இரு மலைகளுக்கு மத்தியிலே இந்த கூட்டத்தாரை நசிக்க விடு என்று சொன்ன பொழுதும் கருணை காட்டியவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு சில காலங்கள் கழித்ததற்கு பிறகு அவர்களையும் அவர்களுடைய துணைவியாரையும் தவிர அல்லாஹ்வை வணங்குவதற்கோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கோ அல்லாஹ்வை சதா நேரமும் என்றும் நினைத்துக் கொண்டிருப்பதற்கோ இந்த உலகில் இருவரை தவிர ஒரு யாரும் இல்லை. அந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று முழு எண்ணினை கொண்டவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்களே, எந்த அளவுக்குனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வயோதிகத்தை அடைந்தவரை அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பவும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சது ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான மக்களை எனக்கு பரிசளிப்பாயாக என்று சதாநேரம் துஆ செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறுவயதிலிருந்து துன்பத்தை அனுபவித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 80 வயதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிசளித்தார். அது மட்டுமா, சிறுவயதிலிருந்து வயோதிகம் வரை துயரத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 வயதிலே தனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கின்றது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு, உன்னுடைய மகனை அறுத்துவிடு, உன்னுடைய மகனை அறுத்து வழியிடுங்கள் என்று சொன்ன பிறகும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்து விட்டான், அல்லாஹ் எனக்கு துரோகம் செய்து விட்டான் என்று அல்லாஹ்வின் மீது எந்த கோபமும் படவில்லை, அல்லாஹ் இப்படி நீ செய்துவிட்டே என்று எந்த கை சேதமும் படவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதனால் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று நிறைவேற்ற துணிந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான துன்பங்கள் நிகழ்ந்தாலும் ஏராளமான துயரங்கள் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், சதா நேரமும் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான், அவனை பார்த்துக் கொள்வான் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு இருந்தவர்கள் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்பேற்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க ஒரு சிறியதொரு விஷயத்தை வைத்து அவருடைய சிறப்பை சொல்லிவிட முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் முஸ்லிம்கள், அவர்களில் சிறந்தவர்கள் முஃமின்கள், அவர்களில் சிறந்தவர்கள் ஆலிம்கள், அவர்களில் சிறந்தவர்கள் அவுலியாக்கள், அவர்களில் சிறந்தவர்கள் இமாம்கள், அவர்களில் சிறந்தவர்கள் சித்தீகீன்கள், ஷாலிஹீன்கள், சுஹதாக்கள், அவர்களில் சிறந்தவர்கள் தபா தாபீன்கள், அவர்களில் சிறந்தவர்கள் தாபீன்கள், அவர்களில் சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்களில் சிறந்தவர்கள் அன்சாரிகள், அன்சாரிகளில் சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்களில் சிறந்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் தாண்டி சிறந்தவர்கள் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காண சென்ற இரவு இந்த இரவிலே அல்லாஹ்விடம் சென்று தொழுகை என்கின்ற அந்த பொக்கிஷத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த இதனுடைய பொருட்டா நாம் கேட்கக்கூடிய துஆ, நாம் பிரத்யேகமாக நம்முடைய ஆழ்மனதில் வைக்க வேண்டிய துஆ, யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை காண வரும்பொழுது நீ எதை அவர்களுக்கு பரிசளித்தாயோ, இந்த உம்மத்துக்காக எதை அவர்களுக்கு பரிசளித்தாயோ, அப்பேற்பட்ட தொழுகையை எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை, எங்களுடைய உயிர் மூச்சு பிரியும் அந்த ஜனப்பொழுது வரை தக்பீர் தஹ்ரீமாவுடன் அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்று ஒரு ஆண்டு துஆவை இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டால் வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம தஹியத்துஹும் ஃபீஹா ஸலாம் வ ஆகிரு தஅவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.